போற போக்கு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிட்டு போயிடுறான் பாவன் அப்படிம்பாங்க. நல்ல பேச்சு திறமை, நல்ல கேப்பபிலிட்டி இதெல்லாம் இருந்தாலும் நிறைய நேரம் இந்த வாய்னாலே கெடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு மனசுல என்னடா யாரும் பிள்ளைங்களாம் இப்படி செய்யவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் அப்படின்றது ஜென்மகுரு ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படிம்பாங்க. பிள்ளைங்களால பெருத்த அசிங்கம், அவமானம். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துல தான் வந்து உட்கார்றாரு. ஆக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குருவா வந்து உட்கார்றாரு. ஜென்ம குரு அப்படின்னும் போது மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு சில வாக்கியங்கள் இருக்கு, அதை வச்சு வந்து பயப்படுறீங்க நீங்க எல்லாரும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. அதனால் பயப்படுறீங்க. அப்படிலாம் பயப்படணும்னு இல்லைங்க. ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு சொன்னாலும் குருனோட பார்வையில் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஒரு சில விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும். சரிங்களா? அந்த ஒரு சில விஷயம் என்னென்ன அப்படின்றது நான் இந்த பதிவில் சொல்கிறேன். பொதுவாக வந்து பாருங்கள், ஜென்ம குருவாக வந்து உட்காரும்போது அதில் ப்ளஸ் இருக்குது. என்ன ப்ளஸ் அப்படின்னா, மிதுனம் ஆல்ரெடி நல்ல புத்திசாலி, நல்ல இன்டெலிஜென்ட்டு, நல்ல கிளவர்னஸ்ஸு, நல்ல ஷார்ப்னஸ்ஸு, நல்ல ஒரு அறிவு அப்படின்றது உண்டு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மிதுனத்தை பற்றி சொல்லணும், போகிற போக்கு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிட்டு போயிடுறான் பாவன் அப்படிம்பாங்க. பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும், இவன் போகிற போக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான். சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஆடா இது ஒரு சாதாரண விஷயம், இப்படி செய்ப்ப சரியாக போயிடும் அப்படின்னு அதுக்கு அவங்க ஒரு 2 நாளாக குழம்பின்னு இருப்பாங்க. 2 நாளாக இது என்ன பண்ணலாம் சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. இவர் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொல்லிட்டு போயிடுவார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தினோட ஒரு இயற்கையாகவே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுனம் இயற்கையாகவே வாய் வந்து பார்த்திங்கன்னா வாய் தான் உங்களோட மூலதனம். நல்ல பேச்சு திறமை, நல்ல கேப்பபிலிட்டி இதெல்லாம் இருந்தாலும் நிறைய நேரம் இந்த வாய்னாலே கெடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள், ஜென்ம குருவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பெரிய புத்திசாலி, இப்போ என்ன பண்ணுவார், உங்களை பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக மாற்றுவார் குரு பகவான். நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன், எந்த விஷயம் நேர்மை, நீதி, நியாயம் இது எதையும் தவறாமல் தான் நான் இருக்கணும், நல்லா சுவாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும், பிள்ளைங்களை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். இப்போ மிதுன ராசி ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, காலையில் எந்திரிச்சாதான் உடலுக்கு ஆரோக்கியம். காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிடணும், வீட்டிலனா சுவாமி போட்டு போடணும். இப்படி நிறைய நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இன்டியூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களையும் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை போடுவீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கட்டளை போடும்போது யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு மனசில் என்னடா யாரும் பிள்ளைங்களாம் இப்படி செய்யவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் அப்படின்றது ஜென்மகுரு ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக மாறும், நல்லது தானே. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், ஜென்மகுரு அப்படின்னும் போது நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக அமையுங்க. பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்கள் ஊரை விட்டு வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், நம்ம செய்கிற தொழிலே விட்டு இன்னொரு தொழிலுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் வந்து பாருங்கள், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருப்பேன், இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணுவேன், மேனேஜ் பண்ணுவேன். இப்படி அப்படி தொழில் என்டையர்லி மாறக்கூடிய சான்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி பாருங்கள், மிதுனம் ஜென்மகுரு அப்படின்னும் போது நட்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா, கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படிம்பாங்க. தேவையில்லாமல் ஒருத்தவங்க கிட்ட நம்ம பழகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்து பாருங்கள் நம்மளுக்கு அசிங்கம், அவமானம், அவசொல், பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அது சின்ன லெவல்லையானாலும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ மற்றவங்க கிட்ட பழகும்போது யோசித்து பழகுங்க. இது வந்து பாருங்கள் மிதுனத்துக்குனே இல்லைங்க, நம்ம 12 ராசிக்கும் சொல்லணும். ஏன்னா இப்போத்தி காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துருந்தா கூட நிறைய பேர் இருக்காங்க தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அப்படியே கிளறணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ நம்ம பேசும்போது முதல்ல பேசணுமா அப்படின்னு யோசிக்கணும். பேசினாலும் ரொம்ப யோசித்து பேசிக்கோங்க. இது எல்லாருக்குமே மிதுனம், நீங்கள் உங்களுக்கு மட்டுமே அப்படின்னு நினச்சி பயந்துக்காதீங்க. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் ஜென்ம குருவாக இருந்து இவர் 5ஆம் பாவம் பார்க்குறார். இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ 5ஆம் பாவத்தை இவர் பார்க்கறது அப்படின்றது ஒரு பெரிய இது கிடையாதுங்க, தப்பு கிடையாது, நல்ல பாவம் தான். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால ரெண்டுமே உண்டு. அதாவது பூர்வ ஜென்மாக்களில் நம்ம என்னென்ன கர்மாக்கள் பண்ணுமோ, நல்ல கர்மாக்கள் அதனோட பிரதிபலன்கள் அப்படின்றது நம்ம அனுபவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? பிள்ளைங்க முதல்ல இருந்ததை விட இப்போ பரவாயில்லைங்க, சொல்கிற பேச்சை ஓரளவுக்கு கேட்குறாங்க, பிள்ளைங்களால பெருத்த அசிங்கம், அவமானம் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அட் த சேம் டைம் பிள்ளைங்களை ஓவராக கண்டிக்காதீங்க. கண்டிக்கும் போது உங்களை வந்து சுத்தமாக பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ம குருவாக வந்து களத்திரஸ்தானத்தை பார்க்குறார். களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரிவினை, மனக்கசப்பு, மனசஞ்சலம் இதெல்லாமே மாறுங்க. அடவிடுங்க, அவர் அப்படி தான், நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி மிதுன ராசி அன்பர்கள் நீங்களே விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அதுக்கும் மேலே நீங்கள் 10 அடி இறங்கி போகிறீங்க அப்படின்னா அவர் 1 அடி இறங்கி வருவார்.
இல்லை நீங்கள் மிதுன ராசி ஆணாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10 அடி இறங்கி போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் 1 அடி இறங்கி வருவாங்க. ஆக நம்ம ஃபேமிலி லைஃப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஸ்மூத்தாக போகும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ஜென்ம குருவாக இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, என்ன நீங்கள் உங்களுக்கு டிசர்வ் பண்ணுறீங்க அது கிடச்சிடும். அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள் அதிர்ஷ்டம், லக்கு, ஃபார்ச்சூன் இதெல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே சனி கர்ம சனியாக இருக்கார், தொழிலில் மேன்மை முன்னேற்றம் வரும். ஓகேங்களா. ராகு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தில் இருக்கார். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பாருங்கள் மிதுனத்துக்கு நல்லா தான் இருக்குது. பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஜென்ம குருவை நினச்சி பயப்படணும் அப்படின்னா ஒன்று தான், தேவையில்லாத நட்பு வேண்டாம். அப்படின்னு இல்லைங்க ரொம்ப நாளாக நட்பு அப்படின்னாலும் ரொம்ப நாள் நட்பு கூட நம்மளுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பகையாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப நாள் நட்பு அப்படின்னாலும் அந்த நட்பில் கவனம் அப்படின்றது தேவை. மிதுன ராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மனைவி அல்லாது, கணவன் அல்லாது வேறொருத்தரோடு எங்களுக்கு வந்து ஒரு சம்பந்தம் இருக்குது, ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த தொடர்பில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. வாழ்த்துக்கள். சரி, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. காசு பணத்தை அவருக்கு எடுக்க போகிறது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து பாருங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது செய்யணும். இது ஜென்மகுரு அப்படின் போது நம்ம கண்டிப்பாக குரு பகவானுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு செய்யணும், நம்மளை பெரிய லெவலில் அவர் அசிங்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு நம்ம ஈசனையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். புரியுதுங்களா. சரி, இது முடிஞ்சால் குரு பயிற்சிக்கு முன்னாடியே போயிட்டு வாங்க. முடியல அப்படின்னா குரு பயிற்சி ஆன கொஞ்ச நாளாவது போயிட்டு வாங்க. சரிங்களா. ஒரு 2 மாதம் 1 மாதத்தில் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனையும் அம்பிகையும் ஒரு சேர ஒரே கர்ப்ப கிரகத்தில் இருக்காங்க அப்படின்னா கோமதி சுற்று அப்படிம்பாங்க, 3 முறை சுற்றி வரலாம். இல்லைங்க பெரிய கோயில் அப்படின்னா தனித்தனி கர்ப்ப கிரகம் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அம்பிகையும் ஈசனையும் தனித்தனியாக 3 முறை நம்ம சுற்றி வரலாம். இது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். இல்லைங்க நாங்கள் வேலை செய்கிறோம், வியாழக்கிழமை தோறும் போக முடியாது அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் போகலாம். ஆக மொத்தம் வாரம் ஒரு முறை போயிட்டு ஈசனையும் அம்பிகையும் பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை அப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. இப்போ நான் சொல்லியிருக்கிற குரு பயிற்சி வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.